ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்டுக்காக ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு உண்டான எல்லா பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு கணக்கியல் வரையறு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வரைக்கும் நடந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின். கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 கொஸ்டினை கட்டாயமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் தேர்டு கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், சரிங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டு கொஸ்டினும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறுகிய விடைகளில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக படித்து முடிச்சிருங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக நல்ல மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததாக அழகு 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மிக குறுகிய விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்ததாக இந்த செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? இந்த தேர்டு கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்தா மிகச் சுருக்கமான விடையில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதில் இந்த 3வது கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினும் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின், சரிங்களா? ஸோ சொல்கிற கொஸ்டினை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டு கொஸ்டின் 5 மார்க்கில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் அண்ட் ஃபோர்த்து கொஸ்டின் உங்களுக்கு 3 மார்க்கில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் லெசனை பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின்ஸை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தரவு பண்ணியிருக்கு, ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம தேர்டு சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு, ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு சம், முதல் 5 எடுத்துக்காட்டு கணக்குமே உங்களுக்கு என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா உங்களுக்கு இந்த 5 எடுத்துக்காட்டு சம்முமே உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஒன்று இந்த சம் இல்லாட்டா அந்த சம், அது இல்லாட்டா இதுன்னு சொல்லி மாறி மாறி ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம், முதல் 5 எடுத்துக்காட்டு சம்மையும் ஒரு தடவை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்ததாக இந்த கணக்கியலின் விதி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த தியரி பார்ட்டில் இதை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க, ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுக்கு பக்கம் நம்பர் 50ல் உதாரணம் 1, உதாரணம் 2, உதாரணம் 3, இந்த உதாரணத்தெல்லாம் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 5 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் வேறு என்ன கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த 8வது உதாரணம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் உங்களுக்கு 10வது இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 12, தென் 13, 12வது உதாரணம், அடுத்ததாக உங்களுக்கு 13வது உதாரணம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஒன் டைம் நினச்சிக்கோங்க அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு 6 ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. ஸோ அதை கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வேறு எந்த எடுத்துக்காட்டு முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 10 உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சார் நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்தா போதுமா சார், எக்ஸாமில் வேறு எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் குட் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன எடுத்துக்காட்டு மட்டுமே போதும். ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் சார், நான் எபோவ் 90 எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க, இல்லை ஃபுல் மார்க் என்னோடய எய்மே செண்டம் தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி கொடுக்குறது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் எதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எக்ஸாமுக்கு தயாராகும் போது ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? இதை தரவு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் இதிலே கவர் ஆயிரும். ஸோ ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன் டைம் க்ரோ த்ரூ பண்ணிடுங்க. அடுத்ததாக எடுத்துக்காட்டு 11, எடுத்துக்காட்டு 12, இதையும் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, சரிங்களா? தென் அடுத்து வழக்கம் போல் ஃபஸ்ட் எடுத்தாலும் உங்கள் புக் பேக்கில் கூடிய 1 வேர்ட்ஸை தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்ததாக இந்த பாடத்தில் டோட்டலாக உங்களுக்கு மிக குறுகிய விடையில் 8 கொஸ்டின் இருக்குது. இந்த 8 கொஸ்டினில் எதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு கொஸ்டின்,
தென் 4th கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 8th கொஸ்டின். சரிங்களா, அடுத்ததாக 5th கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. இதில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1st 2nd 3rd 8th இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. அடுத்ததாக குறுகிய விடைவெளியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறுகிய விடைவெளி என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டின். இரட்டைப்பதிவு முறை என்றால் என்ன, அதன் நன்மைகள் யாவை? இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின் பேப்பர் 7வது கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. அடுத்ததாக 3வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக 5வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினை கண்டிப்பாக என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. இதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா டைம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற கொஸ்டின் என்ன செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. சரிங்களா, ஸோ 7 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க வேண்டிய கொஸ்டின் 3 கொஸ்டின். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3வது கேள்வி, 5வது கேள்வி, 7வது கேள்வி ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மற்ற கொஸ்டின் என்ன செய்ய ஆரம்பிங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சம்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1st சம் இம்பார்ட்டன்ட், 3rd சம் இம்பார்ட்டன்ட், 4th சம் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 5th சம் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக வேறு எந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7th கொஸ்டின் எக்ஸாமில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 10th கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தென் 11th கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தென் உங்களுக்கு 12th கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணவர் செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் நம்ம 69ஆம் பக்கத்தில் 2 மாணவர் செயல்பாடு இருக்குது. ஸோ இந்த 2 மாணவர் செயல்பாடுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா, இது எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அழகு 4க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகு 4 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டில் 1வது எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக வேறு எந்த எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 3வது எடுத்துக்காட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1வது எடுத்துக்காட்டு, 3வது எடுத்துக்காட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது எடுத்துக்காட்டு ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பேரேட்டில் நேரடியாக எடுத்து எழுதுதல் இருக்கா, இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த எடுத்துக்காட்டு 5 வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எடுத்துக்காட்டு 5 கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. 5வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 6வது ரொம்ப முக்கியம். ஒன்று 5வது எடுத்துக்காட்டு கேட்காங்க, இல்லாட்டா 6வது எடுத்துக்காட்டு கேட்காங்க. ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்த 5வதும் 6வதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடிய கணக்குகளை கண்டிப்பாக தரவு பண்ணிடுங்க. அடுத்தா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இதில் 1st கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 2nd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக குறுகிய விடைவெளியை பொறுத்தளவுக்கு 1st கொஸ்டின், 2nd கொஸ்டின், 3rd கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு 1st சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, தென் 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8, 9, 10 இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 5க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்ததாக எடுத்துக்காட்டில் 1st எடுத்துக்காட்டு இருக்கா, இந்த எடுத்துக்காட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, ஸோ நிறையா டிஸ்ட்ரிக்டில் இந்த 1st எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக 2nd இம்பார்ட்டன்ட், 3rd இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4th ஒன் ஆல்சோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1 வேர்ட்ஸ் தரவு பண்ணிடுங்க. 1 வேர்டை தரவு பண்ணதுக்கப்புறமா குறுகிய விடைவெளியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1st கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தென் 2nd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். குறுகிய விடைவெளியில் 1st கொஸ்டினும் 2nd கொஸ்டினும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த சம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1st சம் இம்பார்ட்டன்ட், 2nd சம் இம்பார்ட்டன்ட், இந்த 3rd சம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் சம். சரிங்களா, ஓகேங்களா, எது எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ எந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறோன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டைமுக்கு 2 டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், தென் 7th கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, ஸோ இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்கிறத கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணலாம்.